சென்னை பல்லாவரத்தில் விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்ற மனைவி மீது கணவன் ஆசிட் அடித்ததால் பெண்ணின் இடது கண் பார்வை பறிபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓட ஓட விரட்டி மனைவி மீது ஆசிட் அடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கருத்து வேறுபாடால் பிரிந்து சென்ற மனைவி மீது கணவன் ஆசிட் அடிக்கும் கோர காட்சிதான் இது. விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்றதால் ஆத்திரத்தில் மனைவி மீது வெறிச்செயலை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆஃபீஸ் போகணும், ஆனால் வீடு பூட்டை காணும், பூட்டு இல்லை. நான் ஆஃபீஸ் போனேன்னா பூட்டிட்டு தான் போகணுன்றதுக்காக பூட்டு வாங்கிறதுக்காக நைட்டு வெளியே போயிருந்தேன். போய் பூட்டு வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு தெரியல. ரோட்லேயே நின்றுட்டு இருந்தார். என்னை பார்த்து கேட்டார். அவர் வண்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா அவர் தான். என்ன இந்த டைமில் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். குழந்தைய பார்க்க வந்தேன்னு சொன்னார். குழந்தை தான் ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டுல, நாளைக்கு வருவா, நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து மேலே அந்த செவ்வறு ஓரமாக பார்க் பண்ணுவேன். பார்க் பண்ணிட்டு இறங்கும் போது அப்படியே முகத்தில் அடிச்சிட்டார். இந்த மூஞ்சை வச்சுட்டு தானே நீ வேலைக்கு போகிற, இந்த அழகை வச்சுட்டு தானே நீ என்ன வேணால் பண்ணிக்கலான்னு நீ நினைக்கிற, அது இல்லாமல் பண்ணுறேன் பாருடின்னு அப்படியே முகத்தில் அடித்து எனக்கு அந்த ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு பதட்டமாயிடுச்சு. நான் சத்தம் போட்டு, யாருமே இல்லை வேறு அந்த டைமில், சத்தம் போட்டு மேலே ஓடி வந்தேன். வரவில் திரும்ப பிடிச்சி இழுத்து மறுபடியும் கழுத்து காதுலலாம் ஊற்றிட்டாரு. சென்னை பல்லாவரம் அடுத்த பாரதி நகரைச் சேர்ந்த ஷானா ஃபாத்திமாவும் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பவரும் 2020ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 4 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. மதுபோதைக்கு அடிமையான முகமது அலி தினமும் குடித்துவிட்டு வந்து சித்திரவதை செய்து வந்ததால் கணவனை விட்டு பிரிந்த ஃபாத்திமா விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் முகமது அலி அவருடைய மனைவி மீது கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஃபாத்திமா தன்னுடைய வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மனைவி தனியாக செல்வதை நோட்டமிட்ட கணவர் முகமது அலி கழிவறையை சுத்தம் செய்யும் ஆசிடை கொண்டு வந்து ஃபாத்திமாவை மடக்கி அவரது முகத்தில் ஊற்றியிருக்கிறார். வலியால் துடிதுடித்த ஃபாத்திமா அங்கிருந்து தப்பி போட முகமது அலி அவரை விடாமல் துரத்திச் சென்றிருக்கிறார். இதை பார்த்த நபர் ஒருவர் முகமதுவை தடுத்து நிறுத்தி ஃபாத்திமாவை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். கழிவறை கழுவும் ஆசிட் இடது கண்ணில் பட்டதால் ஃபாத்திமாவிற்கு இடது கண்ணில் பார்வை பறிபோனது. எங்க சித்தப்பா இருந்தாரு, அவர் தான் ஓடி வந்து தடுத்து, அதுக்கப்புறம் உடனே போயிட்டு ஷவர்ல நின்றுட்டேன். அது வந்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஆசிட் போல இருக்கு. அதனால் ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகலை. எரிச்சல் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ரொம்ப எரிச்சல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கண்ணு சுத்தமாக தெரியல. 2 கண்ணுமே இந்த கண்ணு கொஞ்சம் என்னால் ஓரளவுக்கு பார்ஷியலாக பார்க்க முடியுது. இந்த கண்ணு சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கருவிழியே இல்லை. இப்போ ஏதோ ஜெல் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த வீக்கம் உள்ள இருக்க புண்ணெல்லாம் எவ்வளோ ஆறுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கண்ணு பார்வை போயிடுச்சு. இப்போ உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைக்குண்டே நடக்கும்ன்றாரு. எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கு. நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேன். அம்மா அப்பா 2 பேரும் முடியாதவங்க. எனக்கு திரும்பவும் வந்து ஏதாவது பண்ணுவானோ பயமாக இருக்கு. என் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நடுநடுங்க வைக்கும் இந்த சம்பவம் குறித்து பல்லாவரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து முகமது அலியை கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றதால் ஆத்திரத்தில் கணவனே மனைவி மீது ஆசிட் அடித்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.